அசஞ்சா மாசனாறு மழை பொழியுமணி. போதும் போதும் எல்லாம் அவுந்து உளுந்துற போது. இறுக்கி கட்டிட்டீங்களா? சொல்லுங்க. செம்மையா இருக்குது. நல்லா போத்திட்டீங்களா? மாமா கொஞ்சம் தண்ணி குடிங்க. ஐயோ வணக்கம். நல்லது நல்லது. ஆனா இதுலதான் குட்டி கழுவிட்டு இல்ல மணி ரெண்டு சொம்பு ஒரே குட்டி கழுவின சொம்புல புருஷன் குடிக்கலாம், குடிங்க. கொஞ்சம் அது ஓம் பொறுத்து மட்டும் குடிண்டி. நான் நடிக்க தாண்டி வந்தேன். நீ குடிக்கிறியா? ஏண்டி கொஞ்சம் மாமாவுக்கு குடிச்சு கொழுந்தனாரும் கொடுத்துருவியா? அப்புறம் கொழுந்தனாரே கரெக்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். எத்தனை நாளைக்கு ஒரே புருஷன் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறது? சரிங்க பாருங்க, நம்ம எதுக்கு இங்க வந்தோம்? பொண்ணு பாக்குறதுக்கு வந்தோம். ஐயோ ஆமா மாமா ரெடி பண்ணி. ஐயோ இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கணும் மாமாவுக்கு தானே? அடிங்க மாமாக்கு இல்ல, என் கொழுந்தனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். என் மாமா நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. ஏதோ ஒரு பொண்ணை கட்டுறதுக்கு நானே பேசாம என் கொழுந்தனை கட்டிக்கிறேனே. நீ சொல்றது நியாயம் தான் மணி. நான் விட்டு கொடுத்துட்டு கூட போயிடலாம். நீ முதல்ல எனக்கு பணியோட செய்ய. டெய்லி ஒரு வகுத்துல ஒரு புள்ள பூச்சி இல்ல. நானும் டெய்லி வகுத்துல பார்க்கும்போது என்னைக்காவது முட்டிக்கிட்டு இருக்குதே பிள்ளை பிறக்குமான்னு பாக்குறேன். அவளும் தின்ன புரோட்டாவின் தொப்பு தான். இங்க என்ன ஏதாவது சரக்கு பயிர் இருந்தா நான் புள்ள பெற்றிருப்பேன். இங்க ஒண்ணு இல்ல, சும்மா ஆடிக்கிட்டு மட்டும் திரிஞ்சா புள்ள வந்துருமா? அதுக்கு என்ன குறை சொல்லக்கூடாது. ஒரு 4-5 நாள் நம்ம ரெஸ்ட் விட்டா பரவாயில்ல. டெய்லியும் போட்டு துணி துவைக்கிற மாதிரி துவைக்கிறீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க. அதெல்லாம் அப்பதான் புழு பூச்சி. ஏன்னா துணி துவைக்கிற மாதிரி துவைச்சா உனத்தையும் ஆனா உனக்கு ரெஸ்ட் விட்டா அப்புறம் நான் அவன் கூட போக வேண்டியதா இருக்குதா மணி? ஒரு சம்பவம் நடந்து போச்சா மணி? என்ன சம்பவம்? இன்னைக்கு நீ சொல்றதுக்கு முன்னாடி என்ற தம்பிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி போட்டு நான் முடிவு பண்ணி போட்டேன். அததான் மாமா நானும் சொல்றேன், நான் கட்டிக்கிறேங்கிறேன். ஐயோ உங்களுக்கு ஓகேவா இல்ல? ஐயோ பொண்டாட்டி தான் அம்மனி. என்னடா இருந்தாலும் என்ற தம்பிக்கு ஒரு கல்யாணம் பண்றதுக்கான ஒரு காரணம் தம்பி. நான் அப்படியே ரோட்டாண்ட ஊட்டாண்ட எடுத்துட்டு குதிரை வண்டியில வருவேன். எங்க அக்கா அங்க கறி கடையில போட்டுக்கிட்டு டொக்கு டொக்குன்னு அடிக்கும். போகும்போதே போறான் பாரு இவெல்லாம் அப்படியே போக மாட்டானு கேட்கும். ஏக்கா அப்படி சொல்றேன்னு கேக்குறேன். என் பையனுக்கோ கழுத வயசு ஆகி போச்சு. நீலாம் ஒரு இதா மாமா மச்சான ஒரு கல்யாணம் பண்ணி போடுறான்னு கேக்குதம்மனி. ஐயோ ரொம்ப அசிங்கமா போச்சா? ஐயோ எனக்கு அசிங்கமா போச்சு. அதனாலதான் என்ற தம்பிக்கு நீங்க ஒரு கல்யாணத்தை பண்ணி போறது. அந்த பொண்ணு பொண்ணுக்கு நீ பேச விட்டியா? நான் எல்லாம் போன்ல பேசிட்டேன். அவ ரெடியா இருக்கா. நான் போய் பொண்ணை கூட்டிட்டு வந்துறேன். நீங்க தம்பி பொண்ணு வருவானா? பொண்ணு வருவா. நீ ஒன்னும் பார்க்க வேணாம், அவன் பாத்துக்குவான். நீ கம்மு நின்னா போ. ஒத்தாசுதான். ஒன்னும் ஒத்தாசை போட்டு நீ மாத்த வேணாம். கம்மு நில்லு. ஐயோ முன்னாடி போடுறா. கண்ணாடி கண்ணாடி ஒழுங்கா போடுறா. கண்ணாடி ஒழுங்கா போடுறா. எல்லாத்தையும் வச்சு கட் பண்ணிடுவாங்க. இவனுக்கு எப்படி கல்யாணம் ஆவா? பொண்ணு பார்க்க வந்தேன்னு தான் சொன்னான். இப்படி போய் பொண்ணுகிட்ட நெருங்கி நிக்கிறானா? இவனுக்கு எப்படி கல்யாணம்? நாய் மாதிரி பாருங்க. நான் எப்பறம் விட்டுட்டு என்னடா வந்தது இப்படி ஒட்டிக்கிட்டா? அவ அவளுக்கு ஏதோ உள்ளே அவனுமே கிடைக்கலன்னு நினைச்சிருப்பாளா என்னமா? நீ என்னம்மா போற? எங்க அக்காட்ட பேசிட்டு உங்க அக்காட்ட மட்டும் பேச, கொஞ்சம் தள்ளி நின்று பேச, கிட்ட போறாத. மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா நல்லா இருக்கும். பாத்தியா நீங்க என்னடி வேலை? ஐயோ இல்ல அக்கா மாமா பேசுறேன்னு சொன்னதுக்கு என்ன ஆட்டுறா? கொஞ்சம் பார்த்து அவன்கிட்ட அலர்ட் நடந்துக்கோ. போட்டு நாங்க பாத்துக்கிறோம். ஏண்டி மச்சான் அவன் யார வெளியே போக சொல்றா? இவனுக்கு உள்ள இவளை தனியா விட்டு நான் வெளியே போவனா? அவன் என்ன பண்ணாலும் இதே இடத்துல உட்காந்து வேடிக்கை பார்க்க முடியும். அப்ப நீங்களும் உள்ள வாங்க. நாம 3 பேரும் போய் பார்த்துட்டு வரோம். 3 பேரும் மூணையும் பார்த்துட்டு வரதா? எந்த மூணை? அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு இவனுக்கு 3 பேரும் பாப்பாங்கன்னு தெரியாது. இங்க பாரு, அவங்ககிட்ட எலுமிச்சை மலை மட்டும் தான் இருக்குது. ஐயோ அக்கா இங்க பாரு, மாமாக்கு என்ன இருக்கு இல்லன்னா பார்க்க வேண்டாமா? ஆமா இங்க பாரு கண்ணு, இங்க வா. நீங்க அந்த பக்கம் போங்க. போனுங்க. ஆமா போங்க. பாரு 1000 தான் இருந்தாலும் அவன் என்னோட கொழுந்தனாரு. இதுக்கிட்டே ஒரு மயிறு இல்லை, புள்ள பெக்க முடியல. அதுவும் வத்தல் சத்தல தான் இருக்கும். நீ என்ன பண்ற? உள்ள கூட்டிட்டு போய் மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ. அப்புறம் நாளைக்கு சின்னதா இருக்குது பெருசா இருக்குது என்னால முடியலன்னு சொல்லக்கூடாது. வத்தலா சொத்தலா என்ன செக் பண்ணிட்டு நீ போய் செக் பண்ணிட்டு கூட்டிட்டு வா. போயிட்டு வந்துடுறேன். அவன் போய் செக் பண்ணிட்டு வரட்டும். அவனை மாமா போயிட்டு வந்துடுறேன். கேட்டுதான் போவாள. அவன்கிட்ட போறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒரே வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கிற? உன்னை அப்படித்தான் அவன் நினைச்சிட்டு
இங்க யார்கிட்டயும் போறது இல்லாம அறுத்து விட்டுறோம், ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அதானே. மாமா நீ வாடா போலாம். நான் இப்பயும் சொல்றேன், இத்தனை வயசு ஆகி இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகல. ஒழுங்கு மறந்தே இவளை கூட்டிட்டு போ, இல்ல இவன் தள்ளிட்டு போயிடுவான். எனக்கு தெரியாது. நீ அவளை கூட்டிட்டு போ, நான் இவளை கூட்டிட்டு போயிடுறேன். செக் பண்ணிக்கோ. போயா இப்ப மட்டும் பக்கத்துல வர. அவகிட்ட போறேன்னா அவன் ரூமுக்குள்ள போயிட்டான். நாம ஆடியன்ஸ்லாம் வெயிட் பண்ணி அவங்க கஷ்டப்படுவாங்க. நடுவுல இறங்கி நாம போயிடலாம். சந்தோஷமா இருந்தா அவங்களாவும் சந்தோஷமா இருந்தா ஏன்னா இத்தனை லைட் போட்டாடா காட்டுறது இவங்களுக்கு. அட போடி இப்படி விசி வெளியே தெரியாம தான் மயரா புடுங்க போற 4 பேர் தெரிஞ்சுட்டு போகுதுவா. சரி